Hi friends, welcome back to Because. So இந்த வீடியோவில் நம்ம data structures unit 2 ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். யூனிட் 2 ரொம்ப சின்ன யூனிட், ரொம்ப ஈஸியான யூனிட்டும் கூட. ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும்போது இந்த யூனிட்லேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா டாபிக்ஸ் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டே விஷயம் தான், ஸ்டாக்ஸ் ஒரு பார்ட், கியூஸ் ஒரு பார்ட். ஸோ ஸ்டாக்ஸில் என்ன படிப்போம்னா, ஸ்டாக்னா என்ன, அதில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலாம், தென் அதில் ஒரு 4 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் இருக்குது. பேலன்சிங் சிம்பிள்ஸ், எவாலுவேட்டிங் அர்த்தமெட்டிக் எக்ஸ்பிரஷன், இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ், ஃபங்க்ஷன் கால்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு யூனிட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வரி பண்ண வேண்டிய நீடே இல்லை. ஸோ பார்ட் 2ல் என்ன படிப்போம்னா, ஸ்டாக் மாதிரியே க்யூன்னு இன்னொரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது, க்யூவை பற்றி படிப்போம். ஸோ க்யூனா என்ன, சர்க்குலர் க்யூனா என்ன, டிக்யூனா என்ன, அப்ளிகேஷன் ஆஃப் க்யூ. ஸோ ரொம்ப ஈஸி யூனிட், வரி பண்ண வேண்டிய நெசசிட்டியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வச்சு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க, இன்டர்வியூஸில் எங்கேயா கேட்டால் கூட. ஸோ ஃபஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக ஸ்டாக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டாக்னா என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபண்டமெண்டலி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி பாத்திரம் தான். இவ்வளோ தான் ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர். இந்த இட்லி பாத்திரம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்டாக் உங்களுக்கு புரிஞ்சிட்டா மாதிரி. ஸோ ஸ்டாக்கை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணிட்டா மாதிரி. ஸோ இதில் என்னெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணலாம். ஒன்று, இதில் நான் ஸ்டார்டிங்கில் இந்த இட்லி பாத்திரம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த ஸ்டிக்கு மட்டும் இருக்கும் ஸ்டார்டிங்கில். அப்போ ஸ்டிக்கு மட்டும் இருக்கும் போது நான் என்ன பண்ணலாம், ஒரு பிளேட்டாக இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும் என்னால், இந்த இட்லி பாத்திரத்தில் இன்செர்ட் பண்ண முடியும், தட் இஸ் ஆட் பண்ண முடியும். ஒரு பிளேட்டாக இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ இன்செர்ட் நான் எங்கேருந்து பண்ணுவேன், மேலேருந்து பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளேட்டை இன்செர்ட் பண்ணியிருப்பேன், அப்புறம் இந்த பிளேட்டு, அப்புறம் இந்த பிளேட்டு, அப்புறம் இந்த பிளேட்டை இன்செர்ட் பண்ணியிருப்பேன். தட் இஸ் ஒரு பிளேட்டுக்கு மேலே இன்னொரு பிளேட்டை நம்ம இன்செர்ட் பண்ணிட்டே வரோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், பிளேட்ஸை ரிமூவ் பண்ணலாம். ஸோ இன்செர்ட் பண்ணுற மாதிரியே என்னால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ரிமூவ் பண்ணுறது யோசிச்சு பாருங்களேன், உங்களால் இந்த இட்லி பாத்திரம், இந்த இட்லி ஸ்டாண்ட்லேருந்து எதை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ரிமூவ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இதை மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும், கீழே இருக்கிறத டைரெக்டாக ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ எப்போதுமே நம்மளால் என்ன பண்ண முடியும், இட்லி பாத்திரத்தில் டாப் மோஸ்ட் பிளேட்டை தான் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நான் மேலேருந்து பார்க்கும்போது இந்த ஸ்டாண்டை எனக்கு இருக்கிறதுலே டாப்பில் எந்த பிளேட் இருக்கோ அந்த பிளேட்டை தான் என்னால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ரேஷனில் நான் ரிமூவ் பண்ண போகிறேன்னா இந்த பிளேட்டை தான் ரிமூவ் பண்ண முடியும். இந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பிளேட்டை ரிமூவ் பண்ண முடியும். இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பிளேட்டை ரிமூவ் பண்ண முடியும். தென் இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த லாஸ்ட் பிளேட்டை என்னால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியுது, இன்செர்ட் பண்ண முடியுது, ரிமூவ் பண்ண முடியுது, ஆனால் ஒரே டைரெக்ஷன்லேருந்து தான் பண்ண முடியும். ஸோ இன்செர்ட் பண்ணணுனாலும் நான் இங்கேருந்து தான் இன்செர்ட் பண்ணிக்கிட்டே வருவேன், ஒன்று. நம்ம லிங்க் லிஸ்ட் படிக்கும் போது என்ன பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் இன்செர்ட் பண்ணலாம், கடைசியில் இன்செர்ட் பண்ணலாம், ஸ்டார்டிங்கில் இன்செர்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்போம். ஆனால் ஸ்டாக்கை பொறுத்த வரையும் ஒரு வழியாக மட்டும்தான் என்னால் இன்செர்ட்டும் பண்ண முடியும், அதே வழியாக தான் டிலீட்டும் பண்ண முடியும். ஸோ டிலீட்டை பொறுத்தவரையும் யாரை டிலீட் பண்ண முடியும், எப்போதுமே டாப்பில் இருக்கிற எலமெண்ட்டை மட்டும்தான் டிலீட் பண்ண முடியும். அதே மாதிரி ரீட் பண்ணும்போதும் என்னால் டாப்பில் இருக்கிற எலமெண்ட்டை தான் ஜென்ரலாக ரீட் பண்ண முடியும். ஸோ இருக்கிறதுலே ஸ்டாக்கோட டாப்பில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் என்னால் ரீடும் பண்ண முடியும், டிலீட்டும் பண்ண முடியும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாக் வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி ஸ்டாண்டு தான். ஸோ இட்லி ஸ்டாண்டில் என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள், ஒரே டைரெக்ஷனில் இன்செர்ட் பண்ணுறோம், அதே டைரெக்ஷனில் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ எந்த ஆர்டரில் நம்ம இன்செர்ட் பண்ணமோ அதுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி சார்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அந்த பிளேட்டுக்கு நம்பர் கொடுத்துக்கிறேன், இதுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3, இதுக்கு 4ன்னு. ஸோ ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம், இதுக்கு பிளேட் நம்பர் 1, இது பிளேட் நம்பர் 2, இது பிளேட் நம்பர் 3, இது பிளேட் நம்பர் 4. ஸோ ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டாண்ட் இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் இந்த குச்சி மட்டும் இருக்குது. இந்த குச்சி மட்டும் இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டு யாரை இன்செர்ட் பண்ணியிருப்பேன், 1 இன்செர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ 1 இன்செர்ட் பண்ணியிருப்பேன், அப்புறம் 1க்கு மேலே 2 இன்செர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ 1க்கு மேலே 2 இன்செர்ட் பண்ணியிருப்பேன், தென் 2க்கு மேலே 3 இன்செர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ 2க்கு மேலே 3 இன்செர்ட் பண்ணியிருப்பேன், தென் 3க்கு மேலே 4 இன்செர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ 3க்கு அப்புறம் 4 இன்செர்ட் பண்ணியிருப்பேன். இப்போ ரிமூவ் பண்ணணுன்னு யோசிச்சு பாருங்களேன், என்னால் யாரை ரிமூவ் பண்ண முடியும், 1 ரிமூவ் பண்ண முடியுமா, முடியாது. 2 பண்ண முடியுமா, முடியாது. 3 பண்ண முடியுமா, முடியாது. அப்போ 4 பண்ணலாமா, அப்போ தாராளமாக 4 ரிமூவ் பண்ணலாம். 4 ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிளேட் வெளியே வந்துருச்சுன்னா அடுத்து 3 ரிமூவ் பண்ணலாம், அதுக்கடுத்து 2 ரிமூவ் பண்ணலாம், அதுக்கடுத்து 1 ரிமூவ் பண்ணலாம். ஸோ 3 ரிமூவ் பண்ணலாம், 2 ரிமூவ் பண்ணலாம், 1 ரிமூவ் பண்ணலாம். இப்போ சொல்ல வர விஷயம் என்னன்னு கவனிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்செர்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிது, 1 2 3 4ன்னு. ரிமூவ் பண்ணும்போது கவனிச்சு பாருங்கள், 4 3 2 1, ஜஸ்ட் எக்ஸாக்டாக ஆப்போசிட் ஆர்டர். ஸோ நான் என்ன ஆர்டரில் உள்ளே போடுறேனோ அதுக்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட் ஆர்டரில் தான் என்னால் ரிமூவ் பண்ண முடியுது. அதனால் நம்ம ஸ்டாக்கை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, LIFOன்னு சொல்லுவோம். LIFOனா என்னென்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். கடைசியாக எந்த எலமெண்ட்டோ எந்த பிளேட்டோ உள்ளே போச்சோ அந்த பிளேட்டு தான் ஃபஸ்ட்டு வெளியே வரும்.
1 2 3 4ல் கடைசியாக யார் உள்ளே போனால் 4, அதனால 4 ஃபஸ்ட்டு வெளியே வருது. ஸோ ஸ்டாக்கோட பிரின்சிபல் என்ன? லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஸ்டாக்னா என்ன, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி ஸ்டாண்ட் இன்சர்ஷன் டிலீஷன் வந்து ஒரே வழியாக தான் நடக்கும். தென் எப்போதுமே டிலீட் வந்து நல்ல டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டை தான் பண்ண முடியும். தென் நான் ஒரு எலமெண்ட்டை பார்க்கணுன்னாலுமே டாப் மோஸ்ட் எலமெண்ட்டை மட்டும்தான் பார்க்க முடியும், மற்ற எலமெண்ட்ஸை பார்க்க முடியாது கோடு வழியாக. ஸோ இது புரிஞ்சிருச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். தென் ஆப்ரேஷனை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா, இந்த இன்சர்ட் பண்ணுறோம்ல, இந்த இன்சர்ட் பண்ணுற ஆப்ரேஷனை ஸ்டாக்குக்கு இதுக்கு பேர் புஷ்ஷுன்னு சொல்லுவோம். ஸோ இன்சர்ட் பண்ணுற ஆப்ரேஷனை ஸ்டாக்கை பொறுத்தவரையும் என்னன்னு சொல்லுவோம்? புஷ்ஷுன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு மாதிரி சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கிடையாது. இன்சர்ட் பண்ணுறத புஷ்ஷுன்னு சொல்கிறோம், ரிமூவ் பண்ணுறது என்னன்னு சொல்லுவோம்னா பாப்புன்னு சொல்லுவோம். ஸோ இன்சர்ட் பண்ணுறது என்னன்னு சொல்கிறோம்? புஷ்ஷுன்னு சொல்கிறோம். ரிமூவ் பண்ணுறத பாப்புன்னு சொல்கிறோம். இதை தவிர அடிஷ்னலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்டாண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாண்டுக்குன்னு ஒரு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கும்ல, இந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்குன்னா 4 பிளேட் வைக்கலாம். இதுக்கு மேலே நான் ஒரு 5 பிளேட் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஏன்னா இந்த ஸ்டாண்டோட ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அப்போ எப்போ வந்து நான் ஸ்டாண்ட் கெப்பாசிட்டியை ரீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உன்னை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறனோ அப்போ வந்து நான் அந்த கண்டிஷன் பேர் வந்து ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவேன். ஓவர்ஃப்ளோனா என்னென்னா, என் ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்குது, என் இட்லி ஸ்டாண்ட் வந்து ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஓவர்ஃப்ளோனா என்ன? ஆல்ரெடி என் கெப்பாசிட்டி எவ்வளவோ அவ்வளோ பிளேட்ஸ் ஆல்ரெடி இருக்குது, இதுக்கு மேலே என்னால் இன்சர்ட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா எம்டி கேஸ். ஸோ எம்டி கேஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை அது அண்டர்ஃப்ளோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வெறும் ஸ்டாண்டு மட்டும்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வேறு ஒன்றுமே இல்லை, என்கிட்ட என்ன இருக்குது, வெறும் ஸ்டாண்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த கேஸில் நான் டிலீட் பண்ண ட்ரை பண்ணால் என்னால் டிலீட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ வந்து இதை அண்டர்ஃப்ளோ கண்டிஷன்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், இன்சர்ட் பண்ணணும்னா ஓவர்ஃப்ளோ நடக்கக்கூடாது. இந்த ஆல்ரெடி ஸ்டாக் ஃபுல்லாக இருந்தாலும் என்னால் இன்சர்ட் பண்ண முடியாது, ஆல்ரெடி ஸ்டாக் எம்டியாக இருந்தால் என்னால் ரிமூவோ பாப்போ பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், பேஸ் வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எல்ஐஎஃப்ங்கிறது ஸ்டாக்குன்னு யாராவது உங்ககிட்ட சொன்னால் டக்குன்னு மைண்டில் வந்துடணும். லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். ஸோ லாஸ்ட்டாக எந்த எலமெண்ட் உள்ளே போகுதோ அந்த எலமெண்ட் ஃபஸ்ட்டாக வெளியே வந்துடும். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மறக்கவே மாட்டீங்க, மிஸ்டேக் பண்ணவும் மாட்டீங்க. ஓகே, இப்போ ஸ்டாக் ஜென்ரலாக எல்லா புக்லையும் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் இதே மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்குங்கிற விஷயம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 3 எலமெண்ட் இன்சர்ட் பண்ணுறேன், 10, தென் 10க்கு அப்புறம் 6ன்னு வச்சுக்கலாம், தென் 6க்கு அப்புறம் 14ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என் ஸ்டாக் எப்படி இருக்குது? எம்டியாக இருக்குது. ஸோ ஸ்டெப் நம்பர் 1ல் நான் என்ன பண்ண போகிறேன்? 10 இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ 10 இன்சர்ட் பண்ணால் ஒரே டைரெக்ஷன்லேருந்து தான் என்னால் இன்சர்ட் பண்ண முடியும். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் 10 எங்கே வந்துடும்? இங்கே இருக்கிறதுலே பாட்டம் மோஸ்ட் பொசிஷனில் வந்துடும். அதுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் சொன்னேன், என்ன சொன்னேன்னா, ஸ்டாக்கில் எப்போதுமே நம்ம ஸ்டாக்கோட டாப்பில் யார் இருக்காங்களோ அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தெரியும், அவங்கள மட்டும்தான் ரிமூவ் பண்ண முடியும்னு சொன்னேன். அப்போ ஸ்டாக்கோட டாப் மோஸ்ட்டில் யார் இருக்கிறான்னு தெரிய எனக்கு ஒரு வேரியபிளோ ஒரு பாயிண்டரோ வேணும்ல, அந்த பாயிண்டர் பேர் தான் ஸ்டாக்கில் நம்ம அந்த பாயிண்டருக்கு என்ன பேர் யூஸ் பண்ணுவோம்னா டாப்புன்னு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம அங்கே ஹெட்டுன்னு யூஸ் பண்ணியிருப்போம்ல லிங்க் லிஸ்ட்டில், அதே மாதிரி ஸ்டாக்கில் வந்து டாப்புன்னு யூஸ் பண்ண போகிறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ 10 இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என் டாப் எங்கே இருக்கும்? ஸோ 10 எங்கே இருக்கோ அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம், 10க்கு அப்புறம் 6 இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி என்ன இருக்குது? ஸ்டாக்கில் 10 இருக்குது, 10க்கு அப்புறம் 6 இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ 10க்கு மேலே 6 வந்துடும். இப்போ டாப் என்ன ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே இருக்கிற டாப் இப்போ வந்து ஒரு எலிமெண்ட் இருந்ததுனால டாப் இங்கே இருக்குது, இப்போ இன்னொரு எலிமெண்ட் வந்துட்டதுனால இங்கே இருக்கிற டாப் வந்து இங்கே போயிடும். தட் இஸ் ஒரே டயக்ராமில் வரையலாம், பட் உங்களுக்கு தெளிவாக புரியணும்னு நான் தனித்தனி டயக்ராம் வச்சுருக்கேன், நீங்கள் தனித்தனி டயக்ராம் யூஸ் பண்ணணும்னு நெசசிட்டி இல்லை. ஸோ 10 இன்செட் பண்ணும்போது டாப் இங்கே வந்துருச்சு, ஏன்னா ஒரே ஒரு எலிமெண்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் 6 இன்செட் பண்ணும்போது 10 இன்செட் ஆல்ரெடியாக இருக்குது, அதுக்கு மேலே 6 இன்செட் பண்ணுறேன், அப்போ என் டாப் வந்து இங்கே வந்துடுது. அகைன் 14 இன்செட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க தேர்ட் ஸ்டெப்பில். இப்போ ஆல்ரெடி யார் இருக்கா? 10 இருக்குது, 6 இருக்குது, 14 இருக்குது. வேறு என்ன நடக்கும்? என் டாப் இங்கே இருக்கிற டாப் வந்து மேலே போயிடும். ஸோ என் டாப் இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ என் டாப்புங்கிற பாயிண்டரை எப்போதுமே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என் ஸ்டாக்கில் இருக்கிற டாப் மோஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணணும், டாப் மோஸ்ட் ஸ்லாட்டை பாயிண்ட் பண்ணாது. ஏன்னா இங்கே யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் ஸ்டாக்கில் 4 ஸ்லாட் வச்சுருக்கேன், இப்போ இந்த டாப் வந்து இந்த 4வது ஸ்லாட்டை பாயிண்ட் பண்ணாது. என் ஸ்டாக்கில் டாப் மோஸ்ட் எலமெண்ட் எங்கே இருக்கோ அந்த பொசிஷனை பாயிண்ட் பண்ணும். இங்கே 2 எலமெண்ட் இருக்கிறதுனால இந்த 6 பாயிண்ட் பண்ணுது, இங்கே 3 எலமெண்ட் இருக்கிறதுனால 14 பாயிண்ட் பண்ணுது.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. இதோட கோட் வந்து நம்ம ஃபர்தராக அப்புறம் பார்க்கலாம். அடுத்து ஸ்டாக்கில் டிலீட் பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி என் ஸ்டாக்கில் 3 எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என் டாப் எங்கே இருக்கும்? ஸோ 12 இருக்கும். ஸோ என் டாப்புங்கிற பாயிண்டர் வந்து 12 பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ நான் 12 டிலீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, நான் 12 ரிமூவ் பண்ணணும். அப்போ ஸ்டாக்கில் என்ன மீதி இருக்கும்? ஸோ நான் 12 ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா ஸ்டாக்கில் வேறு என்ன மீதி இருக்கும்? ஸோ 4 இருக்கும், 8 இருக்கும். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், 12 ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ 12 இருக்காது, அதை தவிர 8 இருக்கும், 4 இருக்கும். அதை தவிர என்ன நடக்கும்? டாப் வந்து 12 பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. பட் நான் 12 ரிமூவ் பண்ண காரணத்தினால இப்போ டாப் யாரை பாயிண்ட் பண்ணணும்? டாப் மோஸ்ட் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணணும். இப்போ டாப் மோஸ்ட் எலமெண்ட் யார்? 8. ஸோ அதனால் டாப் வந்து 8 பாயிண்ட் பண்ணணும். இப்போ அகெயின் நான் இன்னொரு பாப் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு டிலீட் ஆப்ரேஷன் பண்ணுறேன்னா நான் யாரை டிலீட் பண்ணுவேன்? 8 டிலீட் பண்ணுவேன். அப்போ ஸ்டாக்கில் மீதி யார் இருப்பா? ஸ்டாக்கில் வந்து 4 மட்டும் மீதி இருக்கும். அப்போ என் டாப் எதை பாயிண்ட் பண்ணும்? ஸோ 8 இல்லை, அதனால என் டாப் வந்து 4 பாயிண்ட் பண்ணும். ஸோ இப்போ லாஜிக்கலி யோசிச்சு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இங்கே புரிஞ்சுக்கலாம். ஸோ இன்சர்ஷனில் என் டாப் என்ன ஆகுது? ஒரு டைம் நான் இன்செர்ட் பண்ணும்போது என் டாப் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து டாப்புக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னா இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகுது, அகெயின் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த டயக்ராமை பொறுத்த வரையும் டாப் வந்து பாட்டம் டு டாப் போகுது. ஸோ இந்த டைரக்ஷனில் போதா, தட் இஸ் இன்க்ரீஸிங்காக இருக்குது. வேறு டிலீட் பண்ணும்போது கவனிச்சு பாருங்கள், டாப் இங்கே இருந்துச்சு, அப்புறம் கீழே வந்துச்சு, அகெயின் ஃபர்தராக கீழே வந்துருச்சு. ஸோ இங்கே வரும்போது என் டாப் என்ன ஆகிடுது? டாப் டு பாட்டம் நடக்குது. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாப் ஆப்ரேஷன் பண்ணும்போது எப்போதுமே என்ன ஆகும்னா, ஸோ நான் இங்கே எழுதிடுறேன், புஷ் ஆப்ரேஷன் பண்ணும்போது டாப்போட வேல்யூ எப்போதுமே இன்க்ரிமெண்ட் ஆகும். பாப் ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ புஷ் ஆப்ரேஷன் பண்ணும்போது இன்க்ரிமெண்ட் ஆகும், பாப் ஆப்ரேஷன் பண்ணும்போது டிக்ரிமெண்ட் ஆகும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ அண்டர்ஃப்ளோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து என் ஸ்டாக்கோட சைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என் கெப்பாசிட்டி வந்து 4ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆல்ரெடி இதில் 4 எலமெண்ட் இருக்குது. இப்போ நான் இதில் இன்செர்ட் பண்ண பார்த்தேன் அப்படின்னா அது வந்து ஓவர்ஃப்ளோ கண்டிஷன். ஸோ இந்த டயக்ராம் என்ன? ஓவர்ஃப்ளோ கண்டிஷன். ஓவர்ஃப்ளோ கண்டிஷன் நம்ம எப்போ செக் பண்ணுவோம்? ஒரு ஃபுல் ஸ்டாக்கில் நான் இன்செர்ட் பண்ண ட்ரை பண்ணேன்னா அப்போ ஓவர்ஃப்ளோ கண்டிஷன் செக் பண்ணுவோம். வேறு அண்டர்ஃப்ளோ எப்போ செக் பண்ணுவோம்? ஒரு ஸ்டாக்லேருந்து நான் பாப் பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஃப்ளோ செக் பண்ணுவோம். அண்டர்ஃப்ளோனா என்ன அர்த்தம்? என் ஸ்டாக் வந்து எம்டியாக இருந்தால் அது வந்து என்னோட அண்டர்ஃப்ளோ கண்டிஷன் அர்த்தம். ஸோ ஃபுல்னா என்ன? என் ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இருக்குது, அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ அந்த கெப்பாசிட்டியை ரீச் பண்ணிடுச்சு. அண்டர்ஃப்ளோனா என்ன? என் ஸ்டாக் வந்து எம்டியாக இருக்குது, ஸ்டாக்கில் எந்த எலமெண்ட்ஸுமே இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன்ஸ் இன் ஸ்டாக். ஸோ என்னென்ன ஆப்ரேஷன் பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ணலாம், தட் இஸ் புஷ் பண்ணலாம். ஸோ இன்செர்ட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணாதீங்க, புஷ் பண்ணலாம். ஸோ டிலீட்டுங்கிற வேர்டு யூஸ் பண்ணாங்கன்னா பாப் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக் எம்டியாக இருக்கான்னு செக் பண்ணலாம், தட் இஸ் அண்டர்ஃப்ளோ செக் பண்ணலாம், ஃபுல்லாக ஓவர்ஃப்ளோ செக் பண்ணலாம். தென் பீக் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பீக் என்னென்னா ஸ்டாக்கோட டாப் மோஸ்ட் எலமெண்ட்டை வந்து இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, பீக் ஆப்ரேஷன் என்ன பண்ணும்? ஒரு பீக் ஃபங்க்ஷன் ஸ்டாக்கோட டாப் மோஸ்ட் எலமெண்ட்டை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ புஷ் பண்ணலாம், பாப் பண்ணலாம், ஓவர்ஃப்ளோ செக் பண்ணலாம், அண்டர்ஃப்ளோ செக் பண்ணலாம், தென் பீக் ஆப்ரேஷன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. தென் இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்தவரையும் நார்மலாக நம்ம லிஸ்ட்டுக்கு பார்த்தாமா தான். இங்கேயும் 2 டைப் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. லிங்க் லிஸ்ட் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது, அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. ஸோ என்ன சார் இவ்வளோ இருக்குது, கஷ்டமாக இருக்குமான்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லிங்க் லிஸ்ட் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஒன்றுமே இல்லை. நம்ம ஆல்ரெடி சிங்கிளி லிங்க் லிஸ்ட் படிச்சிருக்கோம், அதோட அடிச்சான் காப்பி தான், புதுசாக ஒன்றுமே கிடையாது. அரே பேஸ்ட் ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இருக்காது, ஒரு 4 லைன் கோடில் முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப ஈஸியான யூனிட், வரி பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஜூனியர்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ், பை.